பாக்கியலட்சுமி சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோட்ல என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கோபி பார்த்துட்டீங்கன்னா இனியா மேலே டவுட் பட்டு பார்த்தீங்கன்னா நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் கூட்டுற வாழ்க்கையில் இனியா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லி இறங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண கோபி பார்த்தீங்கன்னா திருப்பி டவுட் வந்து இறங்கி போகிறாரு. எங்கே பார்த்தாலும் வந்து இனியா கருத்தில் அதனால சரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. உடனே கிட்ட வந்துட்டு இதுதான் நீ காலேஜ் போகிற லட்சணமா இதான் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை டாடி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மலுப்பாக பார்க்குறாங்க. ஆனால் இதனால் கோபி பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பலான்னு ஒரு அடி விடுறாங்க. ஒழுங்குமுறை நடு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க லவர்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா, "ஏன்டா உங்கள் அம்மா என்ன எவ்வளோ நல்லவங்க. உங்கள் அம்மா இதுக்காக தான் உன்னை காலேஜுக்கு அனுப்புகிறாங்களா? என் பொண்ணை மயக்கி இதெல்லாம் சுற்றி அபகரிக்கலாம்னு நினைக்கிறியா? அதுக்காக தான் நீ என் பொண்ணு கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கியா? இந்த வயசில் உனக்கு என்னடா லவ் கேட்குது?" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா திட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோவமா இனியா கூட்டு போன போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே விட்டு எல்லாரும் முன்னாடி பார்த்தீங்கன்னா சத்தமாக இனியா சண்டை போடுறாங்க. இதனால பாக்கியா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு, என்ன ஆச்சு? அவள் என்ன தப்பான என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவங்க பொண்ணு என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? யாரோ ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்கான். அது யார் தெரியுமா? செல்விக்கிறல்ல அவள் பையனோட தான் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டாக சுற்றிட்டு இருக்கா. இதான் நீ பொண்ணு வளர்க்குற லட்சணமா அப்படின்னு சொல்ல, என் பொண்ணை பற்றி நீங்கள் ஒன்றும் தப்பாக சொல்லாதீங்க. என் பொண்ணு அந்த மாதிரி செய்கிற வேலை இல்லை அப்படின்ட்டு சொல்ல, அப்படியா? அப்போ நேரில் பார்த்தவன் நான் என்ன லூஸா? அவங்க பொண்ணுக்கிட்ட கேளு அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே இனியாவை பார்த்து ஏன் இனியா அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? இதுக்காக தானே காலேஜ் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பார்த்துக்கணும் கோபி இருந்துட்டு போமா நான் சொல்கிறேன்ல நீ நம்ப மாட்டே எதை பாரு ஃபோன் அப்படின்னு சொல்லி ஃபோனை காட்டுறாங்க. இதை பார்த்து பாக்கியா பார்த்தீங்கன்னா செம ஷாக்கிங் ஆகுது. அதுவும் இல்லாத ஈஸ்வரிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்துட்டு மாதிரி என்னடா இது நம்ம பொண்ணு பேச்சு இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்க டைமில் தான் செல்வி வீட்டுக்கு வராங்க. செல்வியை பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி, ஏய் இது பண்ணுறதுக்கோசம் தான் நீ வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தியா? எத்தனை நாள் பிளான் இது? உன் மகனை என் மகள் கூட சேர்த்து வச்சு என் சொத்தெல்லாம் அவிக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வீட்டுக்கு வந்தேன்னா அவ்வளோதான் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி நான் செல்வியை மிரட்டி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. இதனால செல்வியுமே பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியாமல் அழுதுகிட்டே வெளியே போகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பாக்கியை பேச போகிறாங்க. உடனே ஈஸ்வரி பார்த்து அடுத்து, ஏய் நீ நான் அவகிட்ட பேசிட்டு அவள் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது வெளியே போ. உன் மகனை இனிமேல் கண்டிச்சு இன்னொரு முறை என் மகன் பேத்திக்கிட்டு பேச வந்த பார்த்தேன்னா அவ்வளோதான் அடிச்சு தொலைச்சிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி செல்வி அனுப்பிச்சி விட்றாங்க. செல்வியும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா தம்மாங்கிட்ட ஏன்டா நான் உன்கிட்ட அப்போவே சொன்னல இனிமேல் வந்து இனியா கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி இப்போ பாரு எந்த நிலைமைக்கு வந்து நின்று இருக்கு. என் பாக்கியாக்காவே வந்துட்டு எதுவுமே பேச முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நானும் பாக்கியாவுக்கும் எத்தனை வருஷம் நட்பு தெரியுமா? அப்படி இருக்கும்போது எல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு பாடுறா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது நம்ம அடுத்தடுத்து நம்ம மேலேஜ் பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.